ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் வரதாபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஸ்யாமளம். நாராயணியத்தினுடைய 34வது தசகத்துல 2வது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதரித்து வசிஷ்ட மகரிஷி பேர் வைக்க ராமாயணத்தினுடைய சரித்திரத்தினுடைய ஒரு தொடர்ச்சின்றது வால்மீகி ராமாயணத்துல ராமன் அவதரித்த அதே சர்க்கத்திலேயே தசரத மகாராஜா ராமனுக்கு தான் ஒரு சிறந்த கல்யாணத்தை விவாகத்தை நடத்தணும்னு தீர்மானம் பண்றாராமேன்ற சரித்திரத்தோட இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவரமவிதோ லக்ஷ்மணேனானு ஜாதகம். தசரத மகாராஜாவுக்கு ராமனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை. காரணம் என்னன்னா ராமச்சரித்திரத்திலேயே ராமாயணத்துல தொடர்ச்சியா அந்த கதையினுடைய ஒரு தொடர்ச்சின்றது இருக்கு, அது வேகமா போயிட்டே இருக்கும். கிளை கதைகளே கிடையாது ராமாயணத்துக்கு, அது ஒரு பெரிய சிறப்பு. மற்ற சரித்திரங்கள்ல கிருஷ்ணாவதாரத்துல கூட பாகவதம் மகாபாரதம் எல்லாம் எடுத்துட்டோம்னா நிறைய கிளை கதைகள் உண்டு, கிருஷ்ண லீலைகள்லாம் உண்டு. ராமனுக்கு இந்த லீலையை பண்ணா இந்த லீலையை பண்ணான்னு லீலையே கிடையாது. சரித்திரத்தினுடைய தொடர்ச்சி வேகமா ஓடிண்டே இருக்கும். ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தர்மம் தான், என்னென்ன நீதி உண்டோ அது கதையோட தொடர்ச்சியா இருக்குமே தவிர அனாவசியமான கதைகள் கிடையாது. அதனாலதான் அவர் அவதாரம் பண்ண உடனேயே கல்யாணம்னு தீர்மானம். மந்திராலோசனை பண்ணார் தசரதர். வசிஷ்டர் முதலிய மந்திரிகளை உட்கார வச்சுண்டு ராமனுக்கு எந்த தேசத்திலேருந்து நம்ம கல்யாணத்தை தீர்மானம் பண்ணலாம், யார் நமக்கு சம்பந்தியா வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு ஆலோசனைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு சகுனமா விஸ்வாமித்ர மகரிஷி வந்தாரா. உள்ளுக்குள்ள இவர் கல்யாணத்தை யோஜனை பண்றதுக்கும் மந்திரி சபையில வாசல்ல எங்கேந்தோ வேர்க்க விறுவிறுக்க கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவர, கௌசிகர்னு பேரு விஸ்வாமித்ர மகரிஷிக்கு. அவர் அயோத்தியனுடைய அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிறார். அவர்தான் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறவர். நாம கூட நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை பத்தி யோஜனை பண்ணிட்டோமான்னு. அப்ப ஒரு பெரியவர் நம்ம மாத்துக்கு திடீர்னு வந்தார்னா நாம நினைத்த காரியமும் பெரியவருடைய ஆகமமும் அவர் பாத நம்ம வீட்டுல படுறதும் நாம நினைச்ச காரியம் நடக்க போறதுன்றதுக்கு அதுவே ஒரு சகுனமாக வந்த அமையும். அதே போல இவர் ராமனுக்கு நல்ல பத்னியா வரணுமேன்னு நினைக்கிறதுக்கும் விஸ்வாமித்திரர் வந்ததுக்கும் சீதையை விட ஒரு உயர்ந்த மனைவி ராமனுக்கும் ஜனகரை விட ஒரு உயர்ந்த சம்பந்தி தசரதருக்கோ கிடைக்க முடியாதுன்றது விஸ்வாமித்திரருடைய ஒரு வருகை ராமாயணத்துல ஒரு உண்மையாக அமையிறது. வாசல்ல வந்தார் விஸ்வாமித்திரர், காவலாளிகளிடத்துல சொல்லி அனுப்பினார். ராமாயண தர்மம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் விஸ்வாமித்திரருடைய தபோபலத்துக்கும் ஞானத்துக்கும் வாசல்ல இருக்கிற வாயிற்காப்பாளன அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நேர உள்ள போகலாம். இருந்தாலும் தர்மசாஸ்திரத்துல ஒரு முறைன்னு இருக்கு, யாரா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போகும்போது அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போகணுமா. வீட்டு கதவு திறந்தே இருந்தா கூட சாஸ்திரம் சொல்றது திறந்திருக்கக்கூடிய கதவை ஒரு தடவை தட்டிட்டு நான் உள்ள வரலாமான்னு கேட்டுண்டு போ. ஏன் அந்த சாஸ்திரம் சொல்றதுன்னா ராமாயணமோ புராணங்களோ தர்மசாஸ்திரங்களோ நமக்கு வாழ்க்கையில ஒரு நியதியை கடைபிடிப்பதற்காகத்தான் சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருந்தா கூட வீட்டு கதவு திறந்திருக்கு, தட்டிண்டே உள்ள போயிடுறோம். அப்ப தட்டிண்டு போனா எந்த சங்கடமும் இல்ல, தட்டாம அறிவிக்காம நமக்கு இவர்கள் வேண்டியவர்கள் தானேன்னு உள்ள போனோம்னா ஒரு கால் உள்ள இருப்பவர்கள் உன்னை பத்தியே 2 தகாத வார்த்தை பேசிட்டு இருக்கலாம். அடாடா நம்ம ரொம்ப உயர்வா நம்மள நினைச்சுதான் நினைச்சவே இப்படித்தான் தினமும் பேசிட்டு இருப்பாளோன்னு நமக்கு ஒரு சங்கடமா இருக்கும். உள்ள இருப்பவர்களுக்கும் இவரை பத்தி விளையாட்டா பேசியிருந்தா இவர் வரது தெரியாமையே பேசிட்டமேன்னு இந்த 2 தர்ம சங்கடத்தையும் நீ நிறுத்தணும்னா கதவை தட்டிண்டு போயிட. அப்ப அவர்களும் உன்னை பத்தி ஜாகிரதையா பேசாம இருக்கலாம்,
நீயும் அவர்களிடத்துல ஒரு மரியாதையை பெறலாம்ன்றதுக்காக சாஸ்திரம் சொல்றது. விஸ்வாமித்திரர் அனுமதியை வாங்கினார். வாசல்ல விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு தசரதருக்கு கேள்விப்பட்ட உடனே மந்திராலோசனையை நிறுத்திட்டு விஸ்வாமித்திர தரிசனத்துக்காக வாசல்ல இவர் ஓடி வராராம். அதற்குள்ள நாம இப்ப திருக்கோயில்ல தரிசனத்தை அடைய வேண்டிய உயர்ந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய கோயிலை அடையலாம். நாம் இன்று அனுபவிக்கக்கூடிய இந்த ஸ்ரீராமாயணத்திலே அடையக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திருக்கோயிலும் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில். தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் கும்பகோணம் பஜார் வீதியிலிருந்து மிக அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயில். பட்டாபிராமர் என்ற அழகாக பட்டாபிஷேக திருக்கோலத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை நாம் திவ்ய தரிசனத்திற்காக இதோ அடைந்து விட்டோம். ஆகா, 5 நிலைகளையும் 7 கலசங்களையும் கொண்ட கோபுரம் ராமனை விட கம்பீரமாக நம்மை இங்கே வரவேற்கின்றது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற கோபுர தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அடையும் போதே 5 நிலைகளையும் உற்று தரிசிக்கின்றோம். ராமனுக்கு குலதெய்வம் யாரோ, ராமன் ஆராதித்த பெருமாளான ரங்கநாத பெருமாள் நம்மை நோக்கி அழகாக சிரசை வைத்துக் கொண்டு ஆதிசேஷனுக்கு கீழே பார்ஸ்வ விநியஸ்த கஸ்தனாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அருகிலேயே சுதை வடிவத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதையோடும் லக்ஷ்மணனோடும் கோதண்டத்தை ஏந்தி கொண்டு அழகான கம்பீரமாக கோதண்டராமனாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அங்கே இந்த திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைகின்றோம். ஆச்சரியமான ஒரு பலிபீடமும் கொடிக்கம்பமும் தங்க உருவத்திலே சொர்ணமயமாக நம்மை வரவேற்க, பக்தர்களே, இந்த பட்டாபிராமனுடைய திருக்கோயிலிலே ஒரு வைபவம் என்னவென்றால், இங்கு நிறைந்திருக்கக்கூடிய எண்ண முடியாத அளவுக்கு சிற்பங்கள் பெருமை பெற்று இருக்கக்கூடிய தூண்கள். இதோ இந்த மண்டபத்தில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய பல தூண்களையும் நாம் ஆச்சரியத்தோடு தரிசிக்கின்றோம். தூண்கள் என்றால் வெறும் தூண்கள் மட்டுமல்ல, இங்கேயும் பல திவ்ய தரிசனங்கள். ஆகா, காண கிடைக்காக நாராயணியத்திலே நாம் முன்னால் சிரவணம் செய்த கஜேந்திர மோட்சத்தை இங்கே இருக்கக்கூடிய தூண் சிற்பமானது இதோ ஞாபகப்படுத்துகின்றது. அது மட்டுமா, ஒரு திருவடியை தூக்கி கொண்டு, ஒரு திருவடியை தாங்கிக் கொண்டு, கையிலே அழகான வெண்ணையை வைத்துக் கொண்டு நர்தன நவநீத கண்ணனாக குருவாயூரப்பன் ராமனுடைய திருக்கோயிலிலே தூணிலே திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றான். மற்றொரு புறத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் அழகாக மடியிலே லக்ஷ்மியை அமர்த்தி கொண்டு அபயகஸ்தத்தோடு சங்கு சக்கரங்களோடு காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே ஒரு தூணிலே இதோ குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடிய கோவர்தனகிரி லோலனாக மலையை கையிலே தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய கண்ணன் இதோ அடுத்த தூணிலே மலையை கீழே இறக்கி வைத்துவிட்டு புல்லாங்குழலை தான் கையிலே எடுத்துக்கொண்டு வேணு கோபாலனாக லாவகமாக 2 தெருக்கைகளிலும் புல்லாங்குழல் தாங்கி இருக்க, ஒரு திருவடியை மாற்றி மற்றொரு திருவடி மேல் வைத்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய கண்ணனுடைய தரிசனத்தோடு இங்கு சுதர்சன ஆழ்வாரும் இதே கும்பகோணத்தில் தான் நான் சக்கரபாணியாக தனி கோயிலாக கோயில் கொண்டுள்ளேன் என்று நமக்கு நினைவூட்டுவது போல சுதர்சனமூர்த்தியும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு தூணிலே ராமர் சீதை லக்ஷ்மணர் நமக்கு காட்சியை அளிக்க, இங்க இருக்கக்கூடிய தூண்களிலே ஒரு விசேஷம். ராமாயணத்திலே எத்தனை பட்டாபிஷேகங்கள் நடந்ததோ, பரதனுடைய பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம், விபீஷனுடைய பட்டாபிஷேகம், அனைவருக்கும் பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்து விட்டுத்தான் நான் உள்ளுக்குள்ளே கருவறையிலே என்னுடைய பட்டாபிஷேகத்தை நடத்தி கொள்ளுகின்றேன் என்று ராமர் உணர்த்துவது போல தூணிலேயே இவ்வளவு பட்டாபிஷேக வைபவங்களை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே நரசிம்மர் வந்தாகிவிட்டது, வராகமூர்த்தி வந்தாகிவிட்டது, ராமன் கிருஷ்ணன் இவர்கள் இருக்கும் போது நான் இந்த தூணிலே திருக்கோயிலிலே உலகளந்த பெருமானாக இருக்க வேண்டாமா என்று போட்டி போட்டுக் கொண்டு இதோ திருவிக்கிரம மூர்த்தியானவர் லாவகமாக ஒரு திருவடியை இடது திருவடியை தூக்கி கொண்டு சங்கு சக்கரங்கள் எல்லாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு காட்சி அளிக்க, மன்மதனுடைய சிற்பமும் ரதி தேவியோடு இந்த தூணிலே பளபளக்க,
இந்த தூண்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான்களின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் 34வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக நாம் குருவாயூர் கண்ணனிடத்திலே கும்பகோணத்திலிருந்து உடனே ஓடி வந்து விட்டோம். இதோ பட்டத்திரியும் தொடர ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, கோதண்டி கௌசிகஸ்ய கிரதுவரமவிதோ லக்ஷ்மணே நானு ஜாதக. விஸ்வாமித்திரரை வரவேற்றார், தசரதரை வர அமர வச்சார். அப்ப பட்டத்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இத்தனை நாளா அயோத்திக்கு வராத விஸ்வாமித்திரர் திடீர்னு எதுக்காக அயோத்திக்கு ஓடி வரணும்? அப்படி வந்த சூழ்நிலையும் ராமன் அவதரித்தவுடனே ஓடி வந்து தொட்டில் இருக்கக்கூடிய ராமனை பார்க்கல. வசிஷ்டர் பேர் வைக்கச்சே வரல. அவன் பாடசாலையில படிச்சுட்டு இருக்கச்சே வரல. ராமனுக்கு கல்யாணம் அப்படின்னு தீர்மானம் பண்ண போது வருவதற்கு காரணம் என்னன்னு பட்டத்திரிக்கு சந்தேகமா. அப்ப உடனே எல்லாருக்கும் புரிஞ்சுடுத்து, இப்ப விஸ்வாமித்திரர் வந்ததுக்கு காரணம் பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் கதையோட ஒட்டி பார்த்தோம்னா சீதா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்காராம். ஏன்னா தசரதர் ராமனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். நாம போய் அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு. மகரிஷியா இருக்கக்கூடிய இவருக்கு போய் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நடத்துறதுல என்ன ஆசைன்னா சுயநலம் தான் விஸ்வாமித்திரருக்கு. என்ன சுயநலம்னா, இவர் பாவத்திலேயே பெரிய பாவத்தை விஸ்வாமித்திரர் பண்ணிருக்காராம். புண்ணியங்கள் நிறைய பண்ணிருக்கலாம், பிரம்ம ரிஷியா இருக்கலாம். என்ன பாவம்னா, பாவத்திலேயே பெரிய பாவம் ஒத்துமையா இருக்கிற கணவனையும் மனைவியும் பிரிச்சு வச்சு தம்பதிகளை பிரிக்கிறது பெரிய பாவம். ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரிச்சு வச்சு படாத பாடுபடுத்தி இருக்கார். அந்த பாவம் இவரை பின்தொடர்றது. அதை போக்கிக்கிறதுக்கு பரிகாரம் என்ன? தம்பதிகளை பிரிச்சு வச்ச பாவம் போகணும்னா தம்பதிகளை சேர்த்து வைக்கணும். விஸ்வாமித்திரருக்கு அந்த எண்ணம். எந்த சூரிய வம்சத்துல இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரிச்சு வச்சோமோ அந்த பாவம் போகணும்னா அதே சூரிய வம்சத்துல அவதரித்த ராமனுக்கு கல்யாணத்தை பண்ணணும். ஒரு தம்பதியை பிரிச்ச பாவம் போறதுக்காக ராமனுக்கு சீதை, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளை, பரதனுக்கு மாண்டவி, சத்ருகுணனுக்கு ஸ்ருதகீர்த்தின்னு 4 கல்யாணத்தை பண்ணி வச்சு நாம புண்ணியத்தை தேடிக்கணும்னு விஸ்வாமித்திரர் ஓடி வந்திருக்காராம். அதனாலதான் அந்த காலத்துல 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா புண்ணியம்னுவா. தம்பதிகளை பிரிச்சா பாபம். 1000 பொய்ய சொன்னா கூட ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். ஆனா இப்ப சில பேர் ஒரே பொய்ய சொல்லி 1000 கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இருக்கான். அது வேற விஷயம். ஆனா விஸ்வாமித்திரர் வந்ததனுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, சீதா கல்யாணத்தை நடத்தி நம் பாவத்தை போக்கிண்டு மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் ராமனையும் சீதையையும் சேர்த்து வைத்த ஒரு பலனை பின்னாடி ராமாயணம் சொல்லச்சே புராணமானது நம்மள பெருமையாக பேசணும். அதனால தான் ராமாயணத்துல சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்திரருடைய கதாபாத்திரமே கிடையாது. பட்டாபிஷேகத்துக்கு வந்தார், வனவாசத்துல காட்டுல பார்த்தார், இந்த சரித்திரமே கிடையாது. காரணம், அவர் வந்ததுடைய நோக்கம் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறதுக்காக. அந்த காரியத்தோட கண்ணோட அதே எண்ணத்தோட தசரத மகாராஜாவோட அவர் பேச ஆரம்பிச்சாராமே. கோதண்டி கௌசிகஸ்ய கிருதுவரமவிதோ லக்ஷ்மணே நானு ஜாதக. சரித்திரத்தை 34வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகமாக நாராயண பட்டத்திரி எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை கும்பகோணத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டாபிராமனுடைய திருக்கோயிலிலே அவருடைய திருமஞ்சனம், அங்கு அமைந்திருக்கக்கூடிய ராமாயணம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சித்திரை சிற்பங்கள், அழகான ரதோட்டத்திலே தேரிலே எம்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா